யோகாவட்டத்தின் சார்பாக இந்த மலமாலையை தலைவருக்கு அடைக்கிறேன். இருப்பா, இது அரசியல் கூட்டம் இல்லை, அது பக்கத்து தெருவில் நடக்குது. தெரு மாறி வந்துட்டேன். புலவர் பொன்னம்பலத்தை நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை. அவர் சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர். அவருக்கு நாடெங்கிலும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் உண்டு. ஆனால் ரசிகர் மன்றங்கள் கிடையாது. அவர் ராமாயணத்தை கரைத்து குடித்தவர். அதை தன் வாழ்க்கையிலும் கடைபிடிக்க நினைப்பவர். அதன் காரணமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ராமன், லட்சுமணன், பரதன் என்று பெயர் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 4வது பிள்ளை பிறந்தால் அதற்கு சத்ருகணன் என்று பெயர் வைப்பார். நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டேன், நாட்டோட நன்மையை கருதி. இப்பொழுது புலவர் பொன்னம்பலம் அவர்கள் நமக்காக உரையாற்றுவார். ஹரேராம். நல்லதை சொல்லியே நல்லதை புரிய வைக்கிறது ராமாயணம். கெட்டதை சொல்லி நல்லதை புரிய வைக்கிறது மகாபாரதம். உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் இந்த மகா காவியங்கள்ல இருந்து பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கணும். ராமாயணத்துல உள்ள கதாபாத்திரங்களை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ராமன் சத்தியசீலன், ஏகபத்னி விரதன், ஒழுக்கத்தில் சிறந்தவர், மகாவீரன், பெரிய தைரியசாலி. கரெக்டா என் தலைக்கு மேல இருந்துகிட்டு என்ன பயமுறுத்துறதா உனக்கு வேலையா? போ போமாட்டியா? போமாட்ட? சரி, நான் போறேன். ராமா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? பள்ளிக்கிட்டு ராமா. அது அங்கேயேதான் இருக்கும், அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா. ஏமா பகல்ல இதெல்லாம் வாங்க வேண்டியதானே? ராத்திரில வாங்கினா மலிவா கிடைக்கும்டா. நான் மாட்டேமா, ரோட்ல விளக்கே கிடையாது, ஒரே இருட்டா இருக்கு. ஒரு நாய் வேற என்னையே துரத்துது. நான் மாட்டேமா. கல்யாணம் ஆகிற வயசாட்டி இன்னும் பயப்படுறிய, போய் வாங்கிட்டு வா. உனக்கு புரியுது, அந்த நாய்க்கு இந்த பள்ளிக்கு அது புரிய மாட்டேங்குது. அசடு மாதிரி பேசாத, போயிட்டு வா. அடுத்தது லட்சுமணன். எதையும் தியாகம் செய்யக்கூடியவன். தன் சொந்த விருப்பு வெறுப்புகளை விட்டுவிட்டு 14 ஆண்டு காலம் தன் அண்ணன் ராமனுடன் காட்டுக்கு சென்றவன். லக்ஷ்மணா, தம்பி லக்ஷ்மணா, அம்மா மார்க்கெட்டுக்கு போக சொன்னாங்க. ஓ, நீயும் கொஞ்சம் துணைக்கு வாயேன். வேற வேலை இல்ல. டேய், ராமாயணத்துல அந்த லக்ஷ்மணன் அண்ணன் ராமருக்காக 14 வருஷம் காட்டுக்கு போனான்டா. நீ காய்கறி வாங்க வர மாட்டேங்கிறியே. நான் அந்த லட்சுமணனா இருந்தா ராமனை காட்டுக்கு போகாம நிறுத்தி தசரதரை சமாதானப்படுத்தி கைகையை அடக்கி பூனிய வெளியே துரத்திருப்பேன். நம்ம அப்பாவுக்கு பொழைப்பே நடந்திருக்காது, ஏன்னா நமக்கு ராமாயணமே கிடைச்சிருக்காதே. பரதன் அண்ணன் ராமன் மீது மிகுந்த பாசமும் மரியாதையும் கொண்டவன். தான் நாட்டை ஆளக்கூடாது என்பதற்காக காட்டுக்கு சென்று அண்ணன் ராமன் காலிலே போட்டிருந்த பாதுகையை வாங்கி வந்து அதை வைத்து ஆட்சி நடத்தியவன். நில்ல, யார கேட்டு ஏன் செருப்பா போட்ட? முதல்ல கழட்டு. டேய், 10 நிமிஷம் திரும்பி வந்துருவேண்டா. ஓ செருப்பு என்னாச்சு? வாரம் இருந்து போச்சு. புது செருப்பு வாங்க வேண்டியதானே? டேய் பரதா, ராமாயணத்துல அந்த பரதன் அண்ணன் செருப்பை வச்சு ஆட்சி பண்ணான். அதுக்கு பிறகு ராமர் செருப்பில்லாமையே நடந்தார். நீயும் செருப்பில்லாமையே நட. முதல்ல கழட்டு. நல்லா இரு. தேங்க்யூ. என்னடா இது, கோட்டையை முற்றுகையிடுற மாதிரி என்ன சுத்தி நின்னுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு முதல் தேதி, எல்லாருக்கும் செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டாமா? ஓஹோ, அப்படியா? நான் மறந்தே போயிட்டேன். வயசு ஆயிட்டே போகுது இல்லையா? ஆமாப்பா, வயசாயிட்டே போகுது. சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். நான் சொன்னது எனக்கு. ராமா, உன் புஸ்தக கடை வியாபாரம் எப்படி நடந்துட்டு இருக்கு? செக்ஸ் புக்கெல்லாம் நல்லா விக்குதுப்பா. நீங்க எழுதின பக்தி புஸ்தகம் தான் சரியா விக்கல. அதான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியா? செக்ஸ் புக் அட்டையெல்லாம் பக்தி புஸ்தகத்தை போட்டு வித்துலான்னு. நாடே கெட்டு குட்டிச்சோடு ஆயிட்டு. உனக்கு எவ்வளவு வேணும்? அப்பா, என்ன இது? செருப்புக்கு வாரம் அறுந்து போச்சு, வேற வாங்க. தூக்கி போடுறா. உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு. செருப்புக்கு 29 ரூபா 95 பைசா, என் செலவுக்கு 70 ரூபா 5 பைசா, மொத்தம் 100 ரூபா. 100 ரூபாயா? தேங்க்ஸ் பா. லட்சுமணா, அப்பா, உன் ஆபீஸ் நிலவரம் எப்படி இருக்கு? இன்னும் 6 மாசத்துல ப்ரமோஷன் கிடைச்சிடும். அப்படியா? சந்தோஷம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 200 ரூபாய். என்னடா ஏறிக்கிட்டே போகுது? பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போகுது. அதோட சிகரெட் விலையும் ஏறிட்டே போகுது. இந்த உடம்பை கெடுத்துக்காத. புகை பிடித்தல் உடலுக்கு கெடுதல். நான் சொல்லிட்டேன்.
கடைக்குட்டி என்ன சொல்றாரு? குடி குடியை கெடுக்கும். சும்மா இரண்டா வரதா? அப்பா, என் லீவ் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 நாள்ல டியூட்டில ஜாயின் பண்ணணும். ஏன்டா ஜாம்ஷெட்பூர்லவே வேலை பாக்குறேன்? இந்த ஊர்ல ஒரு வேலையை பாத்துக்கிட கூடாதா? இவ்வளவு சம்பளம் தரமாட்டாங்கப்பா. உனக்கு எவ்வளவு வேணும்? 500 ரூபாய். ஊருக்கு போற செலவெல்லாம் இருக்குப்பா. ரொம்ப காஸ்ட்லி சன். இந்தா. மகாராணிக்கு எவ்வளவு வேணும்? மஞ்சள் 25 பைசா, 35 கிலோ அரிசி, மளிகை சாமா மொத்தமா எவ்வளவு வேணும் சொல்லு. 1499 ரூபாய் 95 பைசா. டாடா கம்பெனி செருப்பு ரேட்டு மாதிரி. ஏய், இந்த 1500 வச்சுக்க. மிச்சம் 5 பைசா? தாராளமா உன் இஷ்டம் போல செலவு. உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டது கிடையாது. இப்ப கேக்குறேன். என் பொண்ணு ஒருத்தனை காதலிக்கணும். ஒரு இழிச்ச வாயன் எனக்கு மாப்பிள்ளையா வரணும். வரதட்சணை இல்லாம என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும். அப்படி பண்ணி கொடுத்துட்ட சம்பந்தி கிட்ட சொல்லி உனக்கு 108 தேங்காய் உடைக்க சொல்றேன். வரமளித்தேன் பக்தா. என்ன உள்ள செல்வா புதுசா வராரு? என்னப்பா பயந்துட்டீங்களா? ஆமாங்கன்னு. நிஜமாவே ஒருத்தர் என்ன காதலிக்கிறாரு. அப்படியா? புள்ளியாரப்பா, நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா. உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியல, அதனால மத்தவங்க எல்லாம் பண்ணி வைக்கிற. யூ ஆர் ரியலி கிரேட். என் காதலரு இப்ப என்ன கூட்டிட்டு போக இங்க வரப்போறாரு. அம்மா, இந்த அப்பா ஆசைப்படி நீ லவ் பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம்? பெண்ணா பிறந்த ஒவ்வொருத்தரும் காதலிச்சு பெத்தவங்களுக்கு செலவில்லாம கல்யாணத்தை முடிக்கணும்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. நீ எனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆமா, பையன் எப்படி? தங்கம்பா. ஒருத்தி பாத்தியா? சீ, போங்கப்பா. இத பாரும்மா, நீ அவனை கட்டிக்கிறதுக்கு அவன் கூட அளவுக்குமே நெருங்கி பழகாத தப்பு இல்ல. புரியுதா? இப்பவே அப்படித்தான் பழகிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். அப்பா, அவர் வந்துட்டாரு. நீங்க ஒண்ணு கண்டுக்காதீங்க. ஆ? வாடா இழிச்ச வாயா. ஹாய். ஹாய். Come on. போலாமா? புள்ளையாரப்பா, ஒட்டிக்கிட்டு போறாங்க, வெட்டிடாத. சொன்னபடி 108 தேங்காய் உடைக்கிறேன். கவலைப்படாத. உனக்கும் பானுவுக்கு இருக்கிற காதல அப்பா அம்மா கிட்ட நைஸா எடுத்து சொல்லி உங்க கல்யாணத்தை முடிக்க வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் டாவா. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. பின்னாடியே வா. அம்மா, ஏண்டா? கல்ல அரிசியா? ச்சீ, அரிசியில கல்லா? பொறுக்கறியா? அடடடடா, என்னம்மா இப்படி வேத்திருக்கு? என்னம்மா அது? எத்தனை நாளைக்கு இப்படி தனியா கஷ்டப்படுவ? கூட மாட வேலை செய்ய உனக்கு ஒரு துணை வேணாமா? பையன் சொல்றது சரிதான். புரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே உனக்கு துணைக்கு ஒரு வேலைக்காரி ஏற்பாடு செய்திருவோம். டியூப்லைட். இரு, இரு. அப்பா, இந்த வீட்ல உங்க கல்யாணத்தன்னைக்கு தான் வாழை மரம் கட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்ல வாழை மரம் கட்டி நாங்க பார்க்கவே இல்லப்பா. இல்லடா? ஆமா. நீ அத சொல்றியா? உன்னோட ஆசையில நியாயம் இருக்குடா. என்னோட 60ஆம் கல்யாணத்துக்கு வாசல்ல வாழை மரம் கட்டி கெட்டி மேளம் கொட்டி ஜமாச்சிருவோம். நான் சொன்னது சரிதானே கௌசல்யா? ரொம்ப சரிங்க. இல்லப்பா, சாதாரணமா 20-25 வயசுல பையங்களுக்கு என்ன வரும்? அறிவு வரும், பொறுப்பு வரும். வள்ளி. அப்பா, ரோமியோ ஜூலியட் என்னப்பா பண்ணாங்க? செத்து போனாங்க. அப்பா நேரடியாவே கேக்குறேன், ம். காதல்னா என்னப்பா? இந்த மகாபாரதம் ராமாயணத்துல எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு. அதுதான் காதல். ச்சே, சின்ன சிசுகளோட மனசுகளை புரிஞ்சுக்க தெரியாத ஒரு பெரியவரை என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியலையே. ஏன்டா திட்டணும்? அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வை நேரடியா கேட்டுற வேண்டியதானே? அது இல்லப்பா. அதுக்கேடா சுத்தி வளைச்சு பேசுற? அதானே. இத பாருங்க, சீக்கிரமா நம்ம ராமனுக்கு ஒரு பொண்ணை பாத்துருங்க. சக்சஸ். என்னடா சக்சஸ்? ஏன் கல்யாணத்தை பத்திலடா பேச வந்தோம்? முதல்ல பெரியவன் என் கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து சின்னவன் உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். அலையாதரா பறக்கா வெட்டி. சுமார் 5000 மேடைகளுக்கு மேல நீதியை போதித்த வித்வான், முத்தமிழ் வித்தகர், தத்துவ பேரொளி, செந்தமிழ் காவலர், புலவர் பொன்னம்பலம் வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏபிசிடி 26 எழுத்துல பாதிக்கு மேல தன் பேருக்கு பின்னால பட்டமா சேர்த்துக்கிட்டு 5000 கேஸுக்கு மேல நீதியை காப்பாத்தின ஜஸ்டிஸ் வேதலிங்கத்தோட சம்பந்தம் வச்சுக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? இன்ஷாட், நீங்க 2 பேர் நீதிக்காக பாடுபடுறீங்க. நீங்க நீதியை போதிக்கிறீங்க, நீங்க நீதியை காப்பாத்துறீங்க. பலே பலே. சார் யாருன்னு சொல்லவே இல்லையே. குடும்ப நண்பர், சைக்கிள் செயின், அருணாச்சலம். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, சைக்கிள் செயின் தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்கிறேன்.
எலெக்ஷன் நேரத்துல நல்ல வியாபாரம் ஆகும். இது என்னுடைய மிஸ்ஸஸ். ஜானகி, இதுதாம்மா மாப்பிள்ளை. இது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. வந்து நமஸ்காரம் பண்ணுங்க. வாமா, வா. போடி. நல்லா இருமா. மகராசியா இருமா. நமஸ்காரம் பண்ணிக்கு. பையனுக்கு உன்னை பிடிச்சா மட்டும் போறாது, உனக்கும் அவனை பிடிச்சிருக்கணும். நல்லா பாத்துக்க, புரியுதா? பேசாம இருந்தா என்னமா அர்த்தம்? இது மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. உனக்கு பிடிச்சிருக்கடா? நீங்க யாருக்கு கழுத்தை நீட்டு சொன்னாலும் நான் நீட்டுறேன். நீங்க யார் கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்டுறேன். பானு, ஜானகியை மேல கூட்டு போம்மா. நீ போலாமா? மற்ற சம்பிரதாயங்களை பத்தி பேசுவோமா? ஓ, பேசலாமே. மாப்பிள்ளை நல்லா பாத்துட்டியா? தலைய நிமிந்து பார்க்கவே பயமா இருந்துச்சு. நேர்ல அவர் எப்படி இருப்பாருன்னு பாக்கணும்னு தான் ஆசை. இருக்காதா பின்ன? லேசா ஓர கண்ணால பார்த்தேனா அப்புறம் அலண்டு போயிட்டேன். ஏ, மாப்பிள்ளை பக்கத்துல இருக்கிறவரு என்ன பார்த்து கண்ணடிச்சாரு. ஏடி பிடிக்கிற? ஐயோ, நீ அவரை தப்பா நினைச்சிட்டடி. அவர் ரொம்ப தங்கமானவர். அவர் கண்ணடிச்சதை என் கண்ணால பார்த்தேனே. பொறுக்கி ராஸ்கல். ஏய், அவரை திட்டாத. ஏண்டி? அவரு என்ன பார்த்துதான் கண்ணடிச்சாரு. ஏன் ஆளு. ரொம்ப சந்தோஷம் ஜஸ்டிஸ் சார். அப்ப உங்க விருப்பப்படி அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி, அப்ப நான் புறப்பட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வர்றேங்க. வரேன். வர்றேன். உங்க பொண்ணு கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொன்னதா சொல்லிடுங்க. சார், பொண்ணோட தோழி கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொன்னதா சொல்லிடுங்க. எங்க இருக்கீங்க? ஐயோ, என்னங்க இது? அண்ணி, உங்க புருஷன் ஒரு துப்பு கட்டவன். எனக்கு கல்யாணத்தை நடத்தி வைடானா காலவாரி விட்டுட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அண்ணி, நீங்க தான் எனக்கும் பானுவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நடத்தி வைக்கிறேன். முதல்ல இந்த காஃபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் அண்ணி. சித்தப்பா, என்னடா ஹனிமூன் போனோம். போயிட்டு வாங்க. யார் கூட போற? அப்பா, அப்பா கிட்ட கேட்க பயமா இருக்கு. ஜானகி தான் ஆசைப்பட்டா. நீங்க தான் எப்படியா பர்மிஷன் வாங்கி தரணும். தைரியமா போய் கேட்க வேண்டியதுடா. அப்பா கிட்ட போய் கேட்பேன். நீயும் ஜானகியும் ஜோடியா திருக்கழுகுன்றம் போய் கழுக பார்த்துட்டு வாம்பாரு. எங்களுக்கு வேணுங்கிறது பெங்களூர், மைசூர், நந்தி ஹில்ஸ். அவ்வளவுதானே? நான் உங்க அப்பாட்ட பேசி பர்மிஷன் வாங்கி தரேன். நீ உன் பொண்டாட்டியை கூப்பிடு. பொண்டாட்டி மரியாதையா கூப்பிடுறா. ஜானகி, ஜானும்மா, ஜானு குட்டி, கள்ளி. என்னது? ஜானகி. என்ன மாமா? நம்ம ஜானகி பெரிய ஆளா இருப்ப போல இருக்கு. ஹனிமூன் போனுங்கிற ஆசையா ராமனை தூது விட்டு இருக்க. ஐயோ, நான் ஆசைப்படல மாமா, அவர்தான். என்னடா பின்னாடி பரதநாட்டியம்? யார் ஆசைப்பட்டா என்ன சித்தப்பா? நமக்கு தேவை ஹனிமூன். எங்களுக்கு தேவை பெங்களூர், மைசூர், நந்தி ஹில்ஸ். வெரி குட். ஜானகி, எங்க அண்ணன் எடுத்த மாதிரி கல்யாண சத்திரத்துல உங்ககிட்ட ஒரு கவர் கொடுத்தேனே, அது எங்கன்னு நான் கேட்பேன். நீ உடனே ஐயோ மாமா, அந்த அவசரத்துல நான் அதை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டேன். அதை அவ எடுத்துக்கிட்டு பெங்களூர் போயிட்டா அப்படின்னு சொல்லணும். மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். உங்க பெங்களூர் ஹனிமூனுக்கு நான் பொறுப்பு. மைசூர், நந்தி ஹில்ஸ். உண்டுடா, பறக்காத. Thank you. நீ மேல போமா, நீ உள்ள போ.
ஜானகி ஜானகி என்ன மாமா? கல்யாண சத்திரத்துல பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு கவர் கொடுத்தேனே, காக்கி கவர். அந்த கவரை கொஞ்சம் கொண்டு வந்து தெரியுமா? எந்த கவர் மாமா? இது என்ன மறந்துட்டியா? சித்தப்பா கொடுத்தாரு பெரிய கவர், மஞ்ச கவர். மறந்துட்டியா? நான் காக்கி கவர்னு சொல்றேன், அண்ணா பக்கத்துல போய் நின்று அழுத்தி மஞ்ச கவருங்கிற உன் புருஷன். உங்களுக்கு அனிமூன் பிராப்தம் இல்ல மாமா சரி 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 சரி. டேய், அது காக்கி கவர்ரா. முன்னாடி காக்கி பின்னாடி மஞ்ச கலர். என்னப்பா இது கூட தெரியலையா? அந்த கவரை உன் ஃப்ரெண்டு நளினி கிட்ட கொடுத்தியா? நளினியா? அவளை இன்னைக்கு காலையில தான் நான் அடையார் கோயில்ல பார்த்தேன். அவ வீடு கூட உனக்கு தெரியுமே, நீ போய் வாங்கிட்டு வந்துருமா? எங்களுக்கு அனுமதி இல்ல. ஏய், இருடா, நான் சமாளிக்கிறேன். அண்ணா, நீங்க நளினிய காலையில தானே கோயில்ல பாத்தீங்க? ஆமா. அந்த நளினி மத்தியானம் சுந்தரி கையில அந்த கவரை கொடுத்திருக்கா. சுந்தரிடா, சுந்தரி. சுந்தரிப்பா. அப்ப சுந்தரி ஏதாவது கோயில பாத்தீங்களா? பாக்கல. நல்ல வேலை. நீங்க பார்க்காத அந்த சுந்தரி அந்த கவரை எடுத்துட்டு பெங்களூர் போயிருப்பா. நாங்களும் பெங்களூர் போனோம். அங்க இருந்து மைசூர் போயிருப்பா. நாங்களும் மைசூர் போனோம். அங்க இருந்து நந்தி ஹில்ஸ் போயிருப்பா. நாங்களும் நந்தி ஹில்ஸ் போனோம். என்ன பொட்டி பிடிக்க எடுத்துக்கிட்டு கிளம்பு. டேய் ராமா, இதுக்காக நீங்க எதுக்குடா பெங்களூர் போகணும்? நான் போய் அந்த கவரை வாங்கிட்டு வந்துடுறேன். ஹனிமூன் உங்களுக்கா எங்களுக்கா? சுத்தி சுத்தி வரும், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? ஏண்டா, எனக்கா புரியல? ஹனிமூன் பொண்ணா வெளிப்படையா என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு நளினி, சுந்தரி, காக்கி கவர், மஞ்ச கவர். டேய், பாத்தியா, எனக்கு காது குத்தி கடுக்கணும் போட்டாச்சு. எனக்கு ஒண்ணும் ஆசை இல்லப்பா. சித்தப்பா தான் சொன்னாரு, வீட்டுல சும்மா இருக்கே, ஜாலியா ஹனிமூன் போயிட்டு வாடாரு. சித்தப்பா சரி சரி, இன்னைக்கு ராத்திரியே அவளை கூட்டிக்கிட்டு பெங்களூர், மைசூர், நந்தி ஹில்ஸ் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வாடா. ஜானுமா, ஜானு குட்டி, ஜானு கண்ணி, ஜானு சீக்கிரமா ரயில் போயிட்டு போடுங்க. விடுங்க.